ம் வாடகை எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் செலவாகுது? சொல்கிறவங்களுக்கு என்ன வாய் வலிக்குதா என்ன? எவ்வளவு செலவு பண்ணுறேன் தெரியுமா? செலவு பண்ணுறத விட ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ செலவாகும்? அதை விட நான் அதிகமாக தான் பண்ணுவேன். ம் எவளாவது காட்டில் வந்து வீடு கட்டக்கூடாது, அதை கட்டக்கூடாதுன்னு ஏதாவது எங்கள் அம்மாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டு போயிடுவ. அப்புறம் எங்கள் அம்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மாவை போய் நெட்டா போய் உன் தம்பி வீட்டுக்கு போ, அங்கே தான் எங்கள் மாமா வீட்டு பசங்கள்லாம் செத்து போயிட்டானுங்கள. ஏற்கனவே ஒரு நாள் அடிச்சிட்டேன் எங்கள் அம்மாவை. காடு ஓட்டு இருந்துச்சா, எதுக்கு ஒரு செண்டு ஒன்று விட்டுட்டு ஓட்டுமா வீடு கட்டணும் அப்படின்னு ஓட்டி இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பா எங்கேயோ மங்களபுரம் கடைக்கு போயிட்டார். ஒரே அடி தான் அடித்தா துரத்திவிட்டு ஓடியே போயிட்டா. அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் என்கிட்ட ஏன் இன்னும் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேன். காட்டில் போய் வீடு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எவ்வளோது எங்கள் அம்மாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, காட்டை விற்றுடுவேன், சேல்ஸ் பண்ணிடுவேன் எல்லாத்தையுமே. 8 வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருந்ததுக்கு ஒரு பெரிய மெத்த வீடியே கட்டியிருந்திருப்பேன் தெரியுங்களா? சும்மா வீட்டில் இருக்க முடியாமல் எங்கள் அம்மாட்ட எவனாவது உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கே, வந்து நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன். எங்கள் அப்பா சொத்தை நான் விற்பேன், நான் என்ன வேணுமாலும் பண்ணுவேன். இதுக்கு மேலே சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிவிடுறது. சொல்கிறவளா வந்து வாடகை கட்டுறா, இல்லை சொல்கிறவளா வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிறா? என் குடும்ப விஷயத்துக்கு இது எங்கள் அம்மாட்ட எவளாவது ஏதாவது சொல்லிட்டீங்க மாவளங்கள, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சேனலில் இங்கே திட்டாவே போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படி தான். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லாத்துக்கும் இப்படி நடக்குதான்னு தெரியல. போகட்டும். எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியுமா? சொல்கிறவ ஒரு மாதம்னா வாடகை போட்டு விடணும், அப்புறம் எல்லாம் செலவு கூட நான் பார்த்துக்கிறேன், வாடகை போட்டு விடணும்ல. யாரை உசுரை எடுக்கிறாளுங்களே தெரியல. இப்படி தான் எங்கள் அம்மாட்ட உசுப்பேத்தி என்னை வச்சுக்கிற வந்தீர். வரேன்.